காஷ்மீரின் பகல்காமில் தீவிரவாதிகள் நேற்று தாக்குதல் நடத்திய இடத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். பகல்காமில் மினி சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படும் பைசரன் பள்ளத்தாக்கில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? நேற்று பிற்பகல் சரியாக 2:30 மணி அளவில் இதே இடத்திலே தீவிரவாதிகள் அந்த கொடூரமான தாக்குதலை நடத்தி முடித்திருந்தார்கள். 25க்கும் கூடுதலானவர்கள் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்போது நேரில் சென்று பார்வையிட்டு வருகின்றார். ஏற்கனவே நேற்று நள்ளிரவு முதலே பல்வேறு கட்ட ஆலோசனைகளில் உளவுத்துறை அதிகாரிகள், வெளியுறவுத்துறை அதிகாரிகள், உள்துறை அதிகாரிகள் என்று தொடர்ச்சியாக இராணுவத்தை சார்ந்த உயர் தளபதிகள் என்று பலருடனும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியான ஆலோசனையை மேற்கொண்டு வந்தார். அதன் பிறகு தற்போது அந்த இடத்திற்கு சென்று அங்கு எந்த பகுதியிலிருந்து தீவிரவாதிகள் வந்தார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்களை பார்த்தறிவதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட மூத்த இராணுவ அதிகாரிகளும் தற்போது அங்கு விரைந்திருக்கின்றார்கள். தேசிய புலனாய்வு குழு முகமையான NIA அதிகாரிகள் உள்ளிட்டவர்களும் அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்துவார்கள் என்று ஏற்கனவே கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பகல்காமில் அந்த மினி சுவிட்சர்லாந்து என்று சொல்லப்படக்கூடிய பைசரன் பகுதியை சென்றடைந்திருக்கின்றார். இராணுவத்தின் உயர் அதிகாரிகளும் அங்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பைன் மர காடுகளுக்கு உள்ளே இருந்துதான் அந்த பயங்கரவாதிகள் வெளியில் வந்து திடீரென அந்த கொடூர தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இது ஒரு மிக கொடூரமான தாக்குதல் என்று சொல்லக்கூடிய விதமாக திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் அந்த ஹெல்மெட் முறையிலே அந்த கேமராவை எல்லாம் பொருத்தி அவர்கள் யாரையெல்லாம் சுடுகின்றார்கள் என்பதை ஒளிப்பதிவு செய்யக்கூடிய விதமாக கேமரா மூலமாக அனைத்து காட்சிகளையும் பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த அளவு குரூரமான ஒரு பயங்கரவாதிகள் அந்த பகுதியிலே ஊடுருவி இந்த கொடூர சம்பவத்தை நேற்று பிற்பகல் 2:30 மணி அளவில் நடத்தி முடித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய பின்னணி என்ன என்ற விவரங்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எந்த காரணத்தால் அவர்கள் இந்த கொடூர தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற விவரமும் வெளிவர தொடங்கி இருக்கின்றது. அந்த லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பினுடைய பின்னணியில் செயல்படக்கூடிய 3 அமைப்பை சார்ந்தவர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலே ஒன்று கூடித்தான் இந்த சதி செயலை திட்டமிட்டு கொடூரமான ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் தெரிய வந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது அந்த பகல்காமில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதியை சென்றடைந்திருக்கின்றார். ஹெலிகாப்டர் மூலமாக உள்துறை அமைச்சர் அந்த பகுதியை சென்றடைந்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த பகல்காம் என்கின்ற இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் மலை ஏறி சென்றுதான் இந்த பைசரன் என்கின்ற பள்ளத்தாக்கு பகுதியை சென்றடைய முடியுமா? இந்த பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியை பொறுத்தவரை இங்கு ஏரிகள் இருக்கின்றன, புல்வெளிகள் இருக்கின்றன, மலை ஏற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் செல்லக்கூடிய பகுதியாக இருக்கின்றன. குதிரையின் மூலமாகத்தான் செல்ல முடியும். வாகனங்களில் செல்லக்கூடிய சாலைகள் அந்த பகுதியில் கிடையாது. இது போன்ற ஒரு இயற்கை அமைப்பு கொண்ட பகுதியை திட்டமிட்டு தீவிரவாதிகள் தாக்கி இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அவர்களுடைய பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொண்டு, குறிப்பாக மதம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்ட பிறகுதான் அந்த பயங்கரவாதிகள் தங்களுடைய அதிநவீன AK-47, AK-56 உள்ளிட்ட ரக துப்பாக்கிகளை கொண்டு அவர்களுடைய முகம் சிதைந்து போகக்கூடிய அளவிற்கு நெற்றி போட்டில் வைத்து சுட்டு கொன்றுவிட்டு அதன் பிறகு ஓடி ஒளிந்திருக்கின்றார்கள் என்ற விவரம் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. சுட்டு கொல்லும் பொழுது ஒவ்வொரு நபரையும் அவர்கள் துடிதுடித்து சாகக்கூடிய அனைத்தையும் காட்சியாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய ஹெல்மெட் முறையிலான கேமரா வாயிலாக அனைத்தையும் ஒளிப்பதிவு செய்திருக்கின்றார்கள் என்ற விவரம் எல்லாம் வெளிவந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்திய ராணுவம் எந்த மாதிரியான நடவடிக்கையை எடுக்கப் போகின்றது என்பதற்கான ஒரு மிக பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே பதான்கோட் உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்ட பொழுது அதற்கான பதில் வினை மிகவும் கடுமையாக இருந்தது. அதன் பிறகுதான் தீவிரவாதம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் முழுவதும் கட்டுக்குள் வந்தது. குறிப்பாக 2019க்கு பிறகு வெளியில் இருந்து வந்து எந்த தீவிரவாத செயலிலும் ஈடுபட முடியாத அளவிற்கு எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடைய நடவடிக்கைகள் தீவிரமாக இருந்தன. உளவுத்துறையினுடைய நடவடிக்கை வேகம் எடுத்திருந்தது. தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கடந்த காலங்களில் இருந்தது போலல்லாமல் ஒரு அமைதியான வழக்கமான இந்திய மாநிலம் போன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மாற்றப்பட்டிருக்கின்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய மக்களுடைய அந்த பொருளாதாரம் உயர்ந்திருக்கின்றது. சுற்றுலா பயணிகள் ஈர்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மாறி இருக்கின்றது. உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சென்று அனைத்து சுற்றுலா தலங்களையும் பார்வையிட முடிந்திருக்கின்றது. மேலும் அமர்நாத் பாத யாத்திரை உள்ளிட்ட மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்களுக்கு செல்லக்கூடியவர்களும் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் 2019க்கு பிறகு அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்டிருந்த அந்த நிர்வாக நடவடிக்கைகள் காரணமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஒரு அமைதியான மாநிலமாக மாறி இருக்கின்றது. அதை குறிவைத்துதான் தற்பொழுது இந்த கொடூர தாக்குதலை பயங்கரவாதிகள் நடத்தி முடித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பின்னணி எல்லாம் வெளியாக தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பகல்காமில் முகாமிட்டு இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களிடம்
அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், தீவிரவாதிகளை எவ்வாறு அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, எந்த பகுதியிலிருந்து தீவிரவாதிகள் வந்தார்கள், எத்தனை பேர் வந்தார்கள், எந்த மாதிரியான தோற்ற அமைப்புடன் அவர்கள் வந்தார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தற்பொழுது உள்துறை அமைச்சருக்கு அங்கிருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் மூலமாக சொல்லப்பட இருக்கின்றன. ஏனென்றால் அங்கே இருந்த உள்ளூர் மக்கள் மட்டும்தான் அவர்கள் தீவிரவாதிகள் என்பதை உடனடியாக கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சுற்றுலா பயணிகள் அந்த தீவிரவாதிகள் இந்த புல்வெளி பகுதிக்கு வந்த பொழுது கூட அவர்கள் எல்லாம் ராணுவ வீரர்கள் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் ராணுவ வீரர்களை போன்ற ஒரு சீருடை அமைப்புடன் தான் அந்த கொடூர செயலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் பைன் மர காடுகளுக்குள் இருந்து துப்பாக்கியோடு வெளியில் வந்திருக்கின்றார்கள் என்ற விவரம் எல்லாம் வெளிவந்திருக்கின்றது. எனவே உள்ளூர் மக்கள் பல பேர் அவர்களை பார்த்தவுடன் தீவிரவாதிகள் என்ற அடையாளம் கண்டுகொண்டு ஓடி தப்பித்திருக்கின்றார்கள். ஒரு சில உள்ளூர் மக்கள் அந்த பகுதியில் கடை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த தீவிரவாதிகளை நெருங்கி சென்று எந்த தாக்குதலிலும் ஈடுபட வேண்டாம் என்று கெஞ்சி இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களையும் சுட்டு தள்ளி இருக்கின்றார்கள் அந்த கொடூரமான குரூர எண்ணத்தோடு வந்த பயங்கரவாதிகள். இந்த நிலையில்தான் அவர்களை பற்றிய விவரங்களை எல்லாம் தற்பொழுது ராணுவத்தின் உயர் அதிகாரிகளிடம் உள்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டு பெற இருக்கின்றார். குறிப்பிட்ட இந்த பகுதியும் கூட அமர்நாத் பாத யாத்திரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வழித்தடமாக சொல்லப்படுகின்றது. அமர்நாத் யாத்திரை செல்லக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 38 மணி நேர பயணம் மேற்கொள்வார்கள் எனவும் அதில் இருக்கக்கூடிய 2 முக்கிய வழித்தடங்களில் ஒன்று இந்த பகல்காமை ஒட்டி செல்லுகின்றது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அமர்நாத் பாத யாத்திரை அடுத்த வாரத்தில் தொடங்க உள்ளது. அடுத்த மாதம் 3ஆம் தேதி என்ற அளவிலே அமர்நாத் யாத்திரை தொடங்க உள்ளது. யாத்திரைக்கு முன்பாக இந்த பகுதியில் சற்று பாதுகாப்பு குறைவாக இருக்கும் எனவும் அமர்நாத் பாத யாத்திரை தொடங்கப்படும் பொழுது இந்த பகல்காம், பைசரன் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் முழுவதுமாக ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும் என்ற தகவலையும் சொல்லியிருந்தார்கள். எனவே அமர்நாத் யாத்திரைக்கு முன்பாக இந்த கொடூர செயலை திட்டமிட்டு அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியிலே இந்த சதி செயலுக்கான திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கின்றது என்ற விவரம் எல்லாம் வெளிவந்திருக்கின்றது. மேலும் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பினுடைய ஒரு முக்கியமான தளபதி தான் இதற்கான மூளையாக செயல்பட்டிருக்கின்றார் என்ற விவரமும் தெரிய வந்திருக்கின்றது. ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த பகுதியை சென்றடைந்திருக்கின்றார். ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் அந்த பகுதிக்கான பாதுகாப்பிற்கு பொறுப்புடைய அதிகாரிகள் உள்துறை அமைச்சருக்கு அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் தொடர்பாக எடுத்துச் சொல்வார்கள் என்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே NIA உள்ளிட்ட தேசிய புலனாய்வு முகமையின் அதிகாரிகளும் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருந்தார்கள். ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பிட்ட அந்த பகுதி முழுவதுமாக ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்திய ராணுவத்தினுடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கும் என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதற்கான பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.